ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் அதுதான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே மார்னிங் எந்திரிச்ச உடனே ரூம் உள்ளே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு ஹாலில் போய் லைட்டு போயிட்டு, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கோலம் போட தான் போவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6:00லேருந்து 6:10 அவ்வளோ அந்த டைமிங்குள்ளே நான் வந்து காலையில் எப்போவுமே எந்திரிச்சிடுவேன். ஏன்னா அப்படி எந்திரிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து ஒர்க் கரெக்டாக முடியும் பாப்பா ஸ்கூல் போகிறதுக்குள்ளே. ஸோ எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா போய் கேட் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கோலமுமே வந்து நான் வந்து போட்டுருவேன். டெய்லியுமே நான் போடுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் போட்டுருவேன். சம்டைம்ஸ் நான் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு சண்டே டைம்ஸில் அந்த மாதிரிலாம் வந்து மேலே ஹவுஸ் ஓனர் அக்கா இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு தெருவில் ஒரு 2 நிமிஷமாவது நின்று நான் சுற்றி பார்ப்பேன். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும், எல்லாம் அவங்கவுங்க வேலையை வீட்டில் பார்த்துட்ருப்பாங்களா, தெருவே சைலண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்கு வந்து லைட் போட்டு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை வந்து கழுவலை. அதாச்சும் என்ன பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிட்ட பிளேட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கழுவலை. அதுக்கப்புறம் நைட்டு மிச்சமானதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். ஸோ காலையில் வந்து எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அது எல்லாமே கடகடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி எப்போவுமே நான் குடிச்சிருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால் நைட்டு தம்பிக்காக நான் காய வச்சது. ஸோ காலையில் எழுந்து சூடு பண்ணி அதையுமே எடுத்து ஓரம் வச்சுட்டு, அரிசியுமே ஒரு பக்கம் ஊற போட்டிருந்தேன். அதையும் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பின்னாடியே பாப்பா ஏந்திச்சி வந்துட்டா. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, எங்கள் வீட்டில் பூஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் பூஸ்ட்டு. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பூஸ்ட்டுன்னு சொல்லி பழகிடுச்சு. ஸோ நாட்டு சர்க்கரையில் பால் ஆற்றி சூடாக இருந்தது பால். ஸோ நான் ஆற்றி ஃபுல்லாகவே அவங்களுக்காக கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு வந்து கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு வச்சுட்டு மோர் வந்து தாளிக்க போகிறேன். சைட் பை சைடு அரிசியுமே ஊறிடுச்சு, அடுப்பில் எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடி உலைக்குமே வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கான பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நேற்று வச்ச ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட்டு மீதி இருந்தது, மிளகு ரசம். வீட்டில் எல்லாருக்குமே சளி. ஸோ அதனால் ரசம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்குமே சைட் பை சைடு அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மோர் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு அப்படியே தாளிச்சிடலாம் அப்படின்னு வந்து அதையுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கில் நம்ம வந்து இப்போ புளி குழம்பு மாதிரி வைக்கிறேன்னா புளி ஊற்றுவேன். பட் இதுக்கு வந்து நான் புளி ஊற்றாமல் அப்படியே வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலே டீ, ஒரு சுடு தண்ணி குடித்து ஒரு 1 ஹவர் கழித்து டீ போட்டு நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் வந்து பாருங்கள் காலையிலே வேலை செய்ய விடாமல் எந்திரிச்சு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போவுமே லேட்டாக தான் எந்திரிப்பான். இன்றைக்கின்னு பார்த்து நான் வீடியோ எடுக்கிற அன்றைக்கி கரெக்டாக அவன் காலையிலே எந்திரிச்சிட்டான். ஸோ எல்லா வேலையுமே சைடில் நடந்துருந்துச்சு. டீயுமே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆற்றி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் அந்த டீயை குடிச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா சாதம் நல்லா வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்காரா. ஸோ அவர் வந்து வர டைம் ஆகிடுச்சு. அவருக்காக எக் வந்து பாயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சைட் பை சைடு நைட்டு கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி தேவையானதுக்கு மட்டும், அதாச்சும் டிஃபன் பாக்ஸு, ஸ்பூன்ஸ் எல்லாம் மட்டும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்து விட போகிறேன். நெக்ஸ்ட்டு மேடம்க்கு வந்து டெய்லியுமே ஒன்று மார்னிங் இல்லைனா ஈவினிங் 2 டைமில் ஏதோ ஒரு டைம் வந்து ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்பிள் தான் தோல் சீவிட்டு அந்த சென்டர் பார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து வெட்டி டப்பாவில் போட்டு வச்சாச்சு. ஜூஸுமே அரைச்சி ஹஸ்பண்டுக்கு பாப்பாவுக்கு தனித்தனியாக பிரிச்சிட்டேன், இல்லைனா 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அதனால் ஸோ இன்றைக்கி என்ன சமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த ரசம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட தொக்கு, மோர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே திக்காகவே தாளித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம். நெக்ஸ்ட்டு அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கு. பாப்பா காலையிலையுமே அந்த பாயில்டு எக்கு 1, அந்த ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு போவாள். மற்றது எதுவுமே பாப்பா காலையில் சாப்பிட மாட்டாள். ஸோ என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும், அதாச்சும் சாப்பாட்டு வேலை முடிஞ்சக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இங்கே இவர் வந்து பாருங்கள் அந்த ஆனியன் கூடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு போட்டு இப்படி தான் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணணும். ஆஃப்டர் க்ளீனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தம்பியை பார்த்துக்கிட்டே வந்து 12:00 ஆகிடும், 1:00 கூட ஆகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு வந்து நான் தம்பி தூங்க வைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து 2 மணி அந்த மாதிரி டைம் ஆகிடும்.
இப்போ பாருங்க வீடு எவ்வளோ சூப்பரா க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, முடியலையா அப்படின்ற பட்சத்தில போட்டுட்டு பொறுமையா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பழக்கம் யார் யார்கிட்ட இருக்குன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கிளீனிங் ஊதுவத்தி ஏத்தி வைக்கிற பழக்கம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.